இன்பத்தமிழ் பாடல் எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தலைப்பு, பாடலுடைய தலைப்பு, அந்த பாடல் இடம்பெற்றுள்ள அந்த புத்தகத்தின், அதாவது நூலினுடைய பெயர், இதெல்லாம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி படிக்கணும். ஓகேவா? ஏன்னா நமக்கு பாடலுடைய தலைப்பு என்ன? இன்பத்தமிழ். இன்பத்தமிழ்ன்ற பாடல் எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டா தமிழ் அப்படிங்கிற தலைப்பின் கீழே இடம்பெற்றிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழ் என்னும் தலைப்பில் அமைந்த பாரதிதாசன் அவர்களினுடைய பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அப்ப பாடலுடைய தலைப்பு இன்பத்தமிழ். இது எந்த தலைப்புல இருக்குன்னா தமிழ் அப்படிங்கிற தலைப்புல இருக்கு. இந்த தமிழ்ன்ற தலைப்பு எந்த நூல்ல இருக்குன்னு கேட்டா பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூல்ல இருக்கு. அப்ப அப்படியே ரிவைஸ்ல எழுதலாமா? லாஸ்ட்ல இருந்து பாரதிதாசன் கவிதைகள் அப்படிங்கிற நூல்ல இருந்து தமிழ் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. ஸோ அந்த தமிழ்ன்ற தலைப்புல நமக்கு இன்பத்தமிழ் அப்படிங்கிற பாடம் இருக்கு. ஓகே, ஸோ அது அவ்வளவுதான். இந்த ஆர்டர்ல படிச்சுக்கோங்க. ஒன்று கீழே இருந்து மேல அல்லது மேல இருந்து கீழே. ஆர்டரை மாத்திரக்கூடாது. ஓகே, அடுத்த கொஸ்டின். தமிழே உயிரை வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற வரியை பாடியவர் யார்? தமிழே உயிரை வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற வரியை பாடியவர் கவிஞர் காசி ஆனந்தன்.